வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உண்டான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான அப்டேட். அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது நான் முன்கூட்டியே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20ஆம் தேதி டார்கெட் வச்சுருந்தோம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்க்கணும், எப்படி செலக்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்ணோம். இன்டர்வியூ டேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எங்கெங்கே நடக்குது, எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லா அப்டேட்டுமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, உடனே டவுன்லோட் பண்ண போகாதீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். எப்படி நம்ம செலக்ட் ஆகிருக்கிறோமா, செலக்ட் ஆகலையா, மார்க் எவ்வளோ எடுத்திருக்கு, என்னென்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக மார்க் எடுத்தீங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100% மார்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க. கம்மியான மார்க் யார் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். 98, 98க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 97 இருக்குது, 97, 95 பாருங்கள் இருக்குது. அரக்கோணமில் 95, 39 பாருங்கள், 95 தான் எடுத்திருக்காரு. அதாவது 95னா இது பர்சன்டேஜ் மீன் பண்ணி வரும். 95 கீழே 94, 94 இருக்குது பாருங்கள், 47, 94, அதுவும் அரக்கோணமே தான். 94 கீழே 94, 94 கீழே இல்லை, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 94, 94 தான் ஹையஸ்ட்டு. லோயஸ்ட்டு ஹையஸ்ட் 100, 94 சம்திங் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிடிஎஃப் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் போய் நீங்கள் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த வரைக்கும், அதாவது நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த வரைக்குமே எங்கெங்கெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குதோ, அதாவது ஆட்கள் குறைவாக இருப்பாங்க, அதாவது படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ மலைவாழ் மக்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, அதுமாரி ஏரியாவாக போடணும். அப்படியே படிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு அவ்வளோக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. அது எனக்கு வேணும், இந்த வேலை வாய்ப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி யாரும் வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புங்கிறது ஒரு தெரியாத ஒரு பட்சத்தில் இருக்கிறப்ப நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை இடம் வேணாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த வரைக்குமே கரெக்டாக அந்த இடத்துல நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக விண்ணப்பிச்சு கொடுத்தோம். அவங்களுக்குலாம் என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இனிமேல் தான் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க யாராவது செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு தான். இன்னும் செகண்ட் லிஸ்ட்டு ஒன்று வரும். இதில் வராதிங்க, அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதில் நீங்கள் முழுசாக நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னால தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொன்னதே இப்படி யாருமே, அதாவது மலைவாழ் மக்கள் இது பண்ண மாட்டாங்க. அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன சொன்னால் அதர் டிஸ்ட்ரிக்டில் போடுங்க. இப்போ சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50 இடம் இருக்குதுங்களா, 50 இடமும் நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே சென்னையில் நாங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒருத்தர் அப்படியே தான் கேட்டிருந்தாரு. சென்னையில் எங்களுக்கு இங்கே சென்னையை தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவங்களுக்கு அப்ளை பண்ண போனப்போ அங்கே சம்திங் 1, 2, 10க்குள்ளே தான் ஒரு இடமே காட்டிகிட்டு இருந்துச்சு. இல்லைங்க எனக்கு இந்த இடமே போதும், இந்த இடமே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடமே போட்டுட்டு போயிட்டார் அவர். நாங்கள் என்ன சொன்னால் ஒரு 480க்கு மேலே எடுத்திருந்தார். நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் கூட இருங்க, இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 90, அதாவது ஒரு 80ன்னா வச்சுக்கோங்க, 480 சம்திங் எடுத்திருந்தார். அதனால் நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீங்கள் இப்படி அதிகமாக இருக்கிற இடம் போடுங்க. இப்போ சேலம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேலம், சவுத் ஈஸ்ட்டு, இதுமாரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி அங்கே ஒரு 20, இங்கே ஒரு 30 இப்படி போட்டு மொத்தம் ஒரு 70 இடம் போட்டு கொடுக்குறோம். அந்த 70 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடம் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு வேலை கிடைச்சா சென்னையில் கிடைக்கட்டும், இல்லைன்னா எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிற மாரி போயிட்டார். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுமாரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன். நான் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் சொன்னபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க. நாங்கள் வீடியோவுமே இதுக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தோம். அதாவது எப்படிலாம் விண்ணப்பிச்சா வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத வீடியோவும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தோம். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சூப்பரான அப்டேட்டு. இது வந்து தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வேலைவாய்ப்புக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ ரிசல்ட்டும் வந்தாச்சு. செங்கல்பட்டில் பார்த்துக்கோங்க 95 அரக்கோணம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95%. இந்த கம்மியாக எடுத்திருக்காங்களா அப்படிங்கன்னா வந்து அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜை நோக்கி இல்லைன்னா ஃபாரஸ்ட்டை நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயணிக்க கொடுவீங்க. இங்கே பாருங்கள் 95 இடபிள்யூஎஸ்ஸா, அதே செங்கல்பட்டு தான். இங்கே பாருங்கள் அதே செங்கல்பட்டா இங்கே வந்து பாருங்கள் 88வது அப்படி நோட் பண்ணுங்கள். செங்கல்பட்டில் ஓபிசி 100% எடுத்திருக்காரு, அவருக்கு அப்போ தான் வேலை கிடைச்சிருக்குது. அதே செங்கல்பட்டில் இங்கே வந்து பாருங்கள் 95 இங்கே இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள் 97வது காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95 எடுத்திருக்காரு. 5% டிஃப்ரெண்டாக இருந்தாலுமே வேலை கிடைச்சிருக்குது. 100 எடுத்தவருக்கும் வேலை, 95 எடுத்தவருக்கும் வேலை. அது எப்படி? இதுமாரி இடங்கள்லாம் பார்த்து போடணும். எப்படின்னா வில்லேஜ் ஃபாரஸ்ட்டு இதுமாரி இடமா பார்த்து போட்டீங்க அப்படின்னா இதுமாரி மார்க் டிஃப்ரெண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டில் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் பாருங்கள் இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக் எடுக்கிறேன் பாருங்களேன். சென்னையில் எடுத்துக்கோங்களேன். சென்னையில் எல்லாமே வந்து பாருங்கள், நான் சென்னையில் போட வேண்டாம் அப்படின்னதுக்கு காரணம் நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும். 170 பாருங்கள் 100, 171 100, 173 100, 174 100, 175 100. பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ், பர்சன்டேஜ் நீங்கள் சென்னையில் எவ்வளோ தான் முக்கிய அடிச்சிங்க அப்படின்னாலுமே எல்லாருமே வந்து பாருங்கள் 100, 99.6% எடுத்தோம்னா வேலை. அப்போனா எவ்வளோ போட்டிகள் சென்னையில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். மக்கள் தொகை இல்லாத இடமா பார்த்து தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். மக்கள் தொகை இருக்கிற இடமா பார்த்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு பாருங்கள். இதுமாரி இப்போ நான் காட்டினதுலையே இதுமாரி நீங்கள் பார்த்தீங்களா 100 100 100 பர்சன்டேஜ் 100 100 100 99.6 100 100 100 இப்படி எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கே நடக்குன்னா சென்னையில் தான் நடக்கும். ஆனால் அவர் எனக்கு சென்னையிலே தான் வேணும், எனக்கு இருந்தால் வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். பார்த்துக்கோங்க, சென்னையில் எல்லாமே பாருங்க 100 100 100 தான். இந்த பக்கம் எல்லாமே 98 97 இப்படியே தான். 95 1 கூட இல்லை சென்னையில். பாருங்கள் கோயம்புத்தூரில் வந்து பாருங்களேன், கோயம்புத்தூரில் 100 தான். கோயம்புத்தூர்லேயும் ஓரளவுக்கு எல்லாமே இதாக தான் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 101 பேஜ். நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நேமு லிஸ்ட்டெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து புரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியிலையும் அதேமாரி தான் 95 கிடையாதாட்டங்குது. பார்க்க போனால் 99 தான். 95 இங்கே பாருங்க இருக்குது. தருமபுரியா? இல்லை, அது வந்து திண்டுக்கல் செங்கல்பட்டில் வருது 95%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இருங்க பார்க்கலாம். சேலமில் வந்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிருந்தீங்க. இருங்க நான் ஒன்ஸ் செக் பண்ணுறேன். சேலம் நாமக்கல் சொல்லுங்கன்னு வந்திருக்கு. ராமநாதபுரம், சேலம் வந்துருச்சு. சேலம் வந்து பார்த்துக்கோங்க 98 95 எங்கேயாச்சும் இருக்கா? 98 தான் சேலம் ஈஸ்ட்லேயே. 95 கிடையாதாட்டங்குது. 95
கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 95 இங்கே ஒன்று இருக்குது பார்த்தனே. 95 சேலம் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 95 EWS தான் வராங்க எல்லாருமே. 95. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிட்டே இருக்குது. இதோட PDF நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போயிருங்க. அந்த லிங்க்கில் போனதுக்கப்புறம் பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. கீழே வந்ததுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கீழே GDS ஆன்லைன் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இன்டிமேஷன் காட்டும் அப்படின்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க இது லிஸ்ட்டு ஷார்ட் அவுட் கேட்குது இல்லை, இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF ஓப்பன் ஆகிரும். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறது. ஒன்ஸ் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு உடனே கனெக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான தகவலையும் இலவசமான முறையில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து GDS போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு வந்தது அப்படின்னா நாங்கள் உடனுக்குடனே இன்டிமேஷன் கொடுக்குறோம். எங்கே போகணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படிலாம் நடந்துக்கணும், எல்லா ப்ரொசீஜரையும் நாங்களே விண்ணப்பிச்சு கொடுத்துருவோம். அது எல்லாமே நாங்கள் எப்படி என்னென்னு சொல்லிட்டு அப்பப்போ வீடியோ வரக்குள்ள நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியே தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ கூட GDS போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அப்டேட்டான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.